ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கனி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு டெம்பிள் விலாகை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 1 டே டூர் போனதை நான் விலாகாக கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி நான் வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி இப்போது நம்ம பார்க்க போகிறது உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரியும் பார்க்க போகிறோம். சுயம்புலிங்க சுவாமி இங்கே உருவான ஒரு ஸ்டோரி தான். எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை நான் சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் திருத்தங்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும்னா. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வ்ளாகில் பார்த்துட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து காரில் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கணும் கார் பார்க்கிங்க்கு. அதுதான் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உள்ளே கிளம்பி போக வேண்டியது தான். இந்த கோயிலை பொறுத்த அளவில் வந்து சிவன் கோயில் பொதுவே எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரம் கோயில் வந்து கடல் பக்கத்தில் இருக்குது. அல்லாமல் சிவன் கோயில் வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயில் மட்டும்தான் எனக்கு தெரியும். உங்களில் வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் கோயில் வந்து கடல் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோயில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்குவேன். தெரியாத நிறைய பேருக்கும் தெரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இங்கே கோயிலில் வந்து சாமி வந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த இங்கே வந்து இந்த இடம் வந்து முற்காலங்களில் வந்து இந்த மாதிரி வெட்ட வெளியாக இருக்காதாமா, ஃபுல் காடாக தான் இருந்துச்சாம். அப்போ வந்து இப்போ நம்ம கோயில் இருக்க இடத்த வந்து மேலே உவரியும், அப்புறம் கொஞ்சம் கீழே இருக்கிறத வந்து கீழே உவரின்னு சொல்லுவாங்களாமா. அப்போ வந்து கீழே ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்க வந்து இந்த ஆடு மாடு மேய்ச்சி பாலை எடுத்து மேலே உவரிக்கு வந்து விற்க வருவாங்களாம். அப்படி விற்க வரும்போது ராமாத்தான் அப்படின்னு ஒருத்தங்க வந்து பாலை வந்து மண் பானையில் வச்சு தலைச்சம்படாக எடுத்துகிட்டு வருவாங்களாம். இங்கே வந்து ஃபுல் காடாக இருக்கும்போது கடம்ப மரத்தோட கொடி எல்லாம் சுற்றி படர்ந்துருக்குமா. அப்போ வந்து ஒரு இடத்துக்கிட்ட இவங்க வரும்போது இவங்க கால் தட்டி அந்த பானை சரிஞ்சு விழுந்து பானையை உடஞ்சி பாலும் வேஸ்ட்டாக போயிடுமா. அப்போ வந்து ஒரு நாள் இப்படி ஆச்சு. வீட்டில் போய் கணவர்கிட்ட சொன்னாங்களே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. சரி, தற்செயலாக கொடி தட்டி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம்மா. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. என்றைக்குமே இந்த இடத்துக்கிட்ட வந்தோன்னா கால் தடிக்கு இவங்க விழுறதும் பால் வேஸ்ட்டாக போகிறதுமா போயிட்டு இருந்தான். அப்போது ஒரு நாள் கோவத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கோடாரி கடப்பாறையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம்மா. வந்து வெட்டினோடனே அந்த வெட்டின இடத்துல வந்து ரத்தம் பீறிட்டு வந்தோடனே எல்லாரும் மக்கள் எல்லாம் கலைஞ்சி அந்த இடத்துக்கு வருவாங்களாம். அந்த இடத்துக்கு வந்த உடனே அதில் இருக்கிற ஒருத்தருக்கு மேலே வந்து அருள்வாக்கு வருமா. அருள்வாக்கு வந்து அவர் சொல்லுவாராம், இது வந்து சாமி வந்து சுயம்புருவாக இதில் தோண்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்களாம். சொல்லிவிட்டு அப்போ இந்த ரத்தம் நிற்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு சந்தன மரம் இருக்குது, அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தை உரசி அந்த சந்தன பால் எடுத்து சாமிக்கு இது பண்ணியாச்சுன்னா ரத்தம் நின்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி மரத்தை வெட்டி சந்தன பால் எடுத்து சாமிக்கு போட்டோன்னா அந்த ரத்தம் நின்றுடுச்சு. அதை ஞாபகார்த்தமாக இப்போவும் நம்ம உவரி கோயிலுக்கு போனோன்னா சந்தன பால் பிரசாதமாக கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இப்போவும் சாமிக்கு வந்து அந்த சந்தன காப்பு சாத்து நிகழ்ச்சி இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. வேறையும் நிறைய விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. மதுரையில் வந்து சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை வந்து ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பிட்டுக்காக இந்த பிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு மண் சுமக்காமல் படுத்திருப்பார். அப்போ வந்து மன்னர் வந்து இவர் வந்து பெரம்பால சிவபெருமானை அடிப்பார். அப்போ வந்து அவர் மண் சுமந்ததுக்குன்னு விதமாக இங்கே வந்து இந்த பனை ஓலையில் சின்னதாக குட்டியாக பெட்டி மாதிரி வச்சு விற்பாங்க. அந்த பெட்டி வாங்கி கடல்லேருந்து மண் அள்ளி மேலே கொண்டு கரையில் வந்து தட்டுவாங்க. அது வந்து நிறைய பேர் நேர்த்திக்கடனுக்காக அந்த மாதிரியெல்லாம் இங்கே வந்து செலுத்துறது வழக்கம். ஸோ வந்து நாங்கள் இப்போ வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு கடலில் போய்
நம்ம வந்து இங்கே வந்து மெயின் வந்து ஃபஸ்ட்டு தீர்த்தம்னா கடல் தான். கடலில் வந்து கால் நனைச்சிட்டு பக்கத்தில் தெப்பக்குளம் இருக்குது. அந்த கடலில் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு தெப்பக்குளத்துலேயும் குளிச்சுட்டு வரதாட்டு வழக்கம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் வந்து எனக்கு அதை பற்றி தெரில. நாங்கள் வந்து கடலில் கால் நனைச்சிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம சாமி கும்பிட்றது வந்து விநாயகர் இருக்கிறாரு. அங்கே அவருக்கு பேர் கன்னி விநாயகர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ விநாயகரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சாமி கும்பிடணும். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு 4 கிணறு இருக்காமா. 4 கிணறுல வந்து நல்ல தண்ணி தீர்த்தம்னு இருக்குது. ஆனால் நான் ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கிணறு தான் பார்த்துருக்கேன். வேறு பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரில எனக்கு இது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம விநாயகரை பார்க்குறதுக்கு வந்துட்டோம். அப்புறமா இங்கே சுற்றி எல்லா இடமும் நிறைய வேப்ப மரம் தான். அவ்வளோ வேப்ப மரம், எல்லா வேப்ப மரம் பாருங்கள் எவ்வளோ பழமை வாய்ந்த மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரத்துக்கு வேற பாருங்கள். அப்புறம் வந்து ரீசெண்டாக உள்ள மரங்களும் இருக்கலாம், நமக்கு தெரியலை. ஆனால் பழமை வாய்ந்த மரங்கள் நிறைய இருக்குது. ஃபுல்லாக வேப்பம் பூவாக இருக்குது. அப்புறமா அந்த பக்கம் பின்னாடி தெரியுதா நிறைய பனைமரம் நெட்டையாக அவ்வளோ பனைமரம் இருக்குது. இங்கே வந்து உள்ளே வந்தாச்சுன்னா நம்ம அந்த வெயிலுங்கிற இதே தெரியாது. சிலுன்னு காற்று அடிச்சிட்டு செமையாக சூப்பராக இருக்கும் கோயிலில். இப்போ சாமி கும்பிட்டாச்சு. இனி நம்ம வந்து பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு தேங்காயை உடைப்போம். உடைக்க போகிறதுக்கு முன்னாடியோ உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு வேளை உடையாமல் போயிடுச்சுன்னா வல்பாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சாமியை கும்பிட்டு தேங்காய் உடைச்சாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக எல்லா மரத்துலேயும் அவ்வளவும் வேப்பம் பூவாக இருக்குது. அந்த காற்றுல அந்த வேப்பம் பூவோட மனம் வருது, செமையாக இருக்குது. ரொம்ப அழகாக எல்லா வேப்ப மரமுமே பூ பூத்துருக்குது. அதில் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எட்டும் பார்க்கும் தூரம் வரைக்கும் எல்லா வேப்ப மரத்துலேயும் பூவாகவே தான் இருந்தது. ஏதோ இந்த கரெக்டாக இந்த கார்டனில் அழகு செடியெல்லாம் வச்சு செட் பண்ணி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி வேப்ப மரம் எல்லாம் செமையாக சூப்பராக இருக்குது. அப்புறமா வந்து இங்கே வந்து இந்த ராஜகோபுரம் வந்து வேலை நடந்துகிட்ருக்குது. அதுக்கு தான் இந்த கற்களெல்லாம் அந்த செதுக்கி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியேயும் வந்து நிறைய சாமி கோயிலெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு வந்து இந்த ராஜகோபுரம் வேலை நடக்க இடத்துல வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வரும்போது ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் வேலை முடிஞ்சிருந்து, இப்போ கொஞ்சம் நிறைய வேலை முடிஞ்சிருக்குது. பார்க்கலாம் எப்போ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் போகும்போது கண்டிப்பாக அப்டேட் வீடியோ கொடுக்குறேன். இது வந்து எத்தனை அடியில் அந்த மாதிரி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த கட்டவுட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக கருங்கல்லால் இந்த ராஜகோபுரம் ரெடி ஆகிட்டுருக்குது. வேறு இங்கே வந்து பக்கத்தில் வந்து பேச்சி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க. அப்புறமா வந்து இசக்கி அம்மன் இருக்காங்க. வேறையும் இன்னமும் சாமி கோயிலெல்லாம் இருக்குது. இங்கே வந்து வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடக்குமா. அப்புறமா தைப்பூச திருவிழா, சிவராத்திரி, அப்புறம் வந்து மாதாந்திர பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிவபெருமானுக்கு இதாக உள்ள எல்லாமே இங்கே வந்து சிறப்பாக பெருசாக திருவிழாவாக நடக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து டிஃபன் கொண்டு வந்திருந்தோம். டிஃபனெல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சுக்கு காப்பி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தேன், அம்மா அப்பாக்கெல்லாம். இது வந்து நம்ம வந்து விநாயகர் ஃபஸ்ட்டு தேங்காய் உடைச்சோம்ல, அந்த விநாயகருக்கு கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கும். இங்கே ஒரு டாகு நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட தொடங்கினோடனே வந்துச்சு. வந்தோடனே சரின்னு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு இட்லியை கொண்டு போய் பிச்சு வச்சாங்க. அதை அப்படி மணத்து பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் பாட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். அப்புறம் காக்கா வந்து இட்லியை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இட்லி எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இது பார்த்துட்டே இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்த உடனே சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு இட்லியை பிச்சு வச்சோம். அது கடைசி வரைக்கும் எங்களை சுற்றி தான் வந்துகிட்டே இருந்தே தவிர அதுவும் இட்லியை சாப்பிடவே இல்லை. பாருங்கள், எங்களையே தான் பார்த்துட்ருக்குது. நான் அதுக்கிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன தான் வேணும்? அதான் உனக்கு நாங்கள் சாப்பிட்டு இட்லியை வச்சாச்சு. வாழையும் ஆட்டிட்டு ரொம்ப நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி அவ்வளோ இதாட்டு நின்றுட்டு இருந்துச்சு. பயமாட்டம் இருந்துச்சு. திடீர்ந்தாலும் அப்படியே நின்றுட்டு வந்து ஓடி வந்து கடிக்க எதுவும் செய்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ரஃபாக எதுவும் இல்லை, அப்படி சாஃப்டாக நின்றுட்டு இருந்துச்சு.
நான் சரி ஒரு வேளை எடுத்து கொடுத்தா ஒரு வேளை சாப்பிட்ரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். அங்கே பாருங்கள் சின்ன குழந்த சாப்பாடை பார்த்தோன்னா மூஞ்சி திருப்பம்ல அந்த மாதிரி திருப்பிட்டு நின்றுச்சு. கடைசி வரைக்கும் அது எதையும் சாப்பிடவே இல்லை. நாங்கள் கார் எடுக்க வரைக்கும் எங்கள் பின்னாடியே அது வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறமா ஃபஸ்ட்டாக வந்து இந்த கோயில் வந்து இவ்வளோ பெரிய கோயிலெல்லாம் வைக்கலையாமா. என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஓலை முடைஞ்சி பனை ஓலை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கூரை மாதிரி வச்சு அப்படி சின்னதாக ஒரு கோயிலாக தான் வழிபட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல நாளடைவில் தான் வந்து கோயில் வந்து பெருசாக கட்டி பிரதிஷ்டை பண்ணி அப்படி வந்து சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து சுயம்புலிங்க சுவாமி வந்து பிரதிஷ்டை பண்ணவர் கிடையாது. அவராக சுயம்புவாக உருவாகி வளர்ந்த இடம் தான் இது. ஸோ வந்து கோயில்களில் ரொம்ப முதுமை வாய்ந்த கோயிலும் ரொம்ப பிரதிஷ்டை பெற்ற கோயிலும் சாமி இங்கே வந்து இருந்ததாக உள்ள ஐதீகங்கள் எல்லா இதுவுமே இங்கே வந்து புராண கதை வரலாறுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு நாங்கள் ஒருத்தங்க கதை சொன்னதை கேட்டு நான் கதை சொல்லியிருக்கேன். பட் வந்து நமக்கா தெரியாது. ஏன்னா நம்ம அந்த ஜென்மத்தில் இருந்திருக்க மாட்டோம். இருந்திருப்போமா இல்லையானுங்கிறது தெரியல. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் பனைமரம் எவ்வளோ பனைமரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நினச்சி பாருங்கள், இப்போ இந்த காலத்தில் இப்படி இருக்குன்னா அப்போ முற்காலங்களில் வந்து இது எவ்வளோ பெரிய காடாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பனைமரம் வந்து கொண்டையெல்லாம் இதாகி இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய கழுதை நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டோரியும் இந்த டெம்பிள் விளாக் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். கோயிலோட இந்த இது தேர் அந்த பக்கம் அதில் இருக்குது. நம்ம போனது பார்க்கிங் ஏரியாவுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இன்னும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இன்னும் தாண்டி இன்னொரு பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. முன்னாடியெல்லாம் இது வழியாட்டே விட்டுருவாங்க. இப்போல்லாம் இது வழியாக அலோவ் பண்ணுறது கிடையாது. பாருங்கள், இதிலே நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம் காரில். இப்போ எல்லாம் கயிறு இது சங்கிலி போட்டு வச்சுருக்காங்க. டட்டா பாய்.